வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடும் சுந்தர்சியை பார்த்து ஆளும் கட்சி ரொம்ப ஒரு பயத்துல இருக்காங்க அப்படின்ற ஒரு பதிவை நடிகர் மற்றும் அரசியல் பிரமுகர் குஷ்பு அவர்கள் பதிவிட்டிருந்தாங்க. யாரை நோக்கி அந்த பதிவு போடப்பட்டிருந்தது, எதனால் அது போடப்பட்டிருந்தது அண்ட் இந்த விஷயத்த நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்றத அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். முதல்ல குஷ்பு போட்ட அந்த போஸ்ட் என்ன அப்படின்றத நான் படிச்சிடுறேன். A learned politician seems rattled by the entry of Mr. Sundarsi into politics and that itself speaks volumes. Sundarsi contesting from Madurai Central as the Pudhiya Needhi Katchi candidate under the two-leaf symbol of AIADMK official has clearly struck a chord. They call him an outsider, but aren't we all at some point strangers to the very places we come to call home? It is not birth but belonging that defines us. It is not origin but commitment that matters. Sundarsi is no outsider. He is son of the Tamil Nadu. Someone who has lived, worked and connected deeply with its people. He breathes Tamil, stands for its culture and believes in its future. Perhaps the real question is, can politics and politicians rise above narrow labels and divisions? They say Madurai is all about warmth, hospitality, love and acceptance. Let the people of Madurai choose the one who genuinely wishes to serve and be one among them. Sundarsi for Madurai. இதுதான் குஷ்பு அவர்கள் போட்டிருக்கக்கூடிய பதிவு. அதாவது மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடக்கூடிய சுந்தர்சியை அவுட் சைடர்னு சொல்லிட்டாங்க. அதாவது இந்த ஊருக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் இங்கே போட்டிடுறாருன்னு சொல்லிட்டாங்க. ஏன் இப்படி ஒரு குறுகிய மனப்பான்மையோடு சுந்தர்சி இந்த ஊரு கிடையாது, என்ன ஊரு, என்ன ஜாதி, என்ன மதம், இப்படின்ற ஏன் குறுகிய பார்வையில பேசுறீங்க? எல்லாருமே இந்த பூமிக்கு வரும்போது எல்லாருமே ஒரு வகையில ஸ்ட்ரேஞ்சர் தானே, நம்மளே தானே எல்லாத்தையும் உருவாக்குறோம். இப்போ சென்னைக்கு பாதி பேர் சென்னையினுடைய பூர்வ மக்கள்லாம் கிடையாது. இப்படி இந்த பூமிக்கு வந்தவங்க எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். அப்படி இருக்கும் பட்சத்துல சுந்தர்சியை புறக்கணிப்பதற்கு அவர் மண்ணினுடைய மைந்தர் கிடையாதுன்னு சொல்றதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆளுங்கட்சி எவ்வளவு அச்சத்துல இருக்காங்க அப்படின்றத குஷ்பு அவர்கள் பேசியிருந்தாங்க. குஷ்பு பேசியதனுடைய இந்த செகண்ட் பார்ட், நேரோ லேபிள்ஸ், டிவிஷன்ஸ், நம்ம எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர் தானே, ஏன் இந்த குறுகிய மனப்பான்மையோட பாக்குறீங்க அப்படின்ற இந்த டாபிக்லாம் நம்ம பின்னாடி வரலாம். முதல்ல இந்த கருத்தை யார் சொல்லியிருக்கா அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். யார் சுந்தர்சி அவுட் சைடர்னு சொன்னா அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா நான் பார்த்தேன், சுந்தர்சி மதுரை மத்திய தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு பிடிஆர் எங்கேயாவது பேசாரா, அட்ரஸ் பண்ணி பேசாரான்னு பார்த்தா எந்த இடத்துலையும் பிடிஆர் சுந்தர்சியை அட்ரஸ் பண்ணிலாம் பேசல. ஏன் அப்படின்னா அதுதான் பாலிடிக்ஸினுடைய பேஸ்ன்னு கூட சொல்லலாம். இங்க நம்ம அரசியல்வாதிகள் மத்தியில யாரெல்லாம் அரசியல்வாதிகளை எதிர்க்கிறாங்களோ அவங்களாம் அவங்களுடைய எதிரிலாம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக அதிகமாக விமர்சித்தது யார் தமிழ்நாட்டுல, மிக மோசமாக விமர்சித்தது யார் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சியினுடைய அந்த டாப் லீடர்ஸ் யாராவது சீமானை கண்டித்து ஒரு பொதுக்கூட்டம், சீமானை எதிர்த்து ஒரு கூட்டம், சீமானை கண்டித்து நாங்க பேசுறோம்னு சீமான் அப்படிங்கிற வார்த்தையை உச்சரித்திருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா உச்சரிக்கலாம் மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அப்படி உச்சரிச்சுட்டாங்கன்னா சரிக்கு சமமான எதிரியாக சீமான் ஆயிடுவார். சீமான் எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது, சீமான் அரசியல்ல ஜீரோ. அவர் என்னன்னா கத்திக்கலாம், ரோட்ல இருந்து கத்திட்டு இருக்கலாம், எங்கேயாவது மேடை போட்டு கத்திட்டு இருக்கலாம், அப்படி கத்திட்டு அவர் வீட்டுக்கு போக வேண்டியதான். அதை தாண்டி அவர் எதிரியாலாம் ஆக மாட்டார் அப்படின்றத ரொம்ப நேக்கா கடைபிடிப்பாங்க. இப்போ விஜய் கூட நம்ம எடுத்துக்கலாம். வார்த்தை காத்த ஸ்டாலின் சார், ஸ்டாலின் அங்கிள், ஸ்டாலின் சார், டிவிகே, டிஎம்கே எல்லா இடத்துலயும் அவர் பேசிட்டே தான் இருக்காரு. எங்கேயாவது திமுகவினுடைய பெரும் தலைகள் விஜய் தான் எங்களுடைய எதிரி, விஜய் பேசிட்டு இருக்காரு, நாங்க நினைச்சா விஜய் என்ன பண்ணுவோம் தெரியுமா அப்படின்னு ஏதோ ஒரு வகையில விஜய் கூட அவங்க இன்ட்ராக்ட் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா பண்ணவே மாட்டாங்க. ஆதவ் அர்ஜுனா எல்லா இடத்துலயும் பேசிட்டு தான் இருக்காரு. இவங்கெல்லாம் கன்சிடரே பண்ண மாட்டாங்க. அப்படி கன்சிடர் பண்ணிட்டா நீ எனக்கு எதிரி ஆயிடுவ, அந்த எதிரி ஆகிறதுக்கு கூட உனக்கு தகுதி கிடையாது அப்படின்றதுதான் அதனுடைய வெளிப்படையான அர்த்தமும் கூட. திமுகவினுடைய எதிரியாக திமுக ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறது அதிமுக தான். அவங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு, நாங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம். நாங்க 2 பேரும் தான் இங்க காம்படிஷன்ல இருக்கோம். இங்க நாம் தமிழர் கட்சியோட தலைமை சீமானோ இல்ல அண்ணாமலையோ பாஜகவோ அல்லது தாவேக்காவோ இவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கூட கொடுக்க மாட்டாங்க. அவங்க பேரை கூட அவங்க வாயில சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய தகுதி அப்படின்றது அவ்வளவுதான். அந்த அளவுல தான் பிடிஆரும் இவரை பார்த்திருக்கிறார் அப்படின்றதுதான் நம்மளுடைய பார்வை. பிடிஆர் எந்த இடத்துலயுமே சுந்தர்சி பத்தி எல்லாம் பேசவே இல்லை. அவர் கன்சிடர் பண்ணாதானே சுந்தர்சி எனக்கு ஒரு த்ரெட்டு, சுந்தர்சி ஒரு மிகப்பெரிய வேட்பாளர், சுந்தர்சியை எதிர்த்து நம்ம பேசணும், சுந்தர்சியை காலி பண்ணும் அப்படி நினைச்சு அப்படி பேசக்கூட மாட்டாங்க. அந்த ஸ்பேஸை கூட கொடுக்க மாட்டாங்க. அதுதான் அரசியல். அப்போ அப்படி சுந்தர்சியை எந்த இடத்துலயும் பிடிஆர் பேசல. பேசுனது யார் அப்படின்னா நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள். அவங்க இந்த தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு வராங்க. அவங்களும் சுந்தர்சியோட பேரெல்லாம் வெளிப்படையா சொல்லலை. அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, பிடிஆரை பத்தி உங்களுக்கு தெரியும், அவர் எவ்வளவு பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். மதுரையுடைய மண்ணின் மைந்தன் அவரு, இங்கதான் அவர் வளர்ந்தவர். அவரை பத்தி ஃபுல்லா டெல்லியில பேசுறாங்க, எல்லா இடத்துலயும் கேட்கறாங்க. இந்தியா முழுக்க பிரபலமான ஒரு நபர், தொகுதிக்கு நிறைய நல்லது பண்ணக்கூடிய நபர், நீங்க அவரை தான் கண்டிப்பா வெற்றி பெற வைக்க போறீங்கன்னு தெரியும். இவரை தோக்கடிக்கிறதும் இவருக்கு எதிராக இந்த ஊருக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளை போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை தான் கனிமொழி சொன்னாங்க. ஊருக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை வேட்பாளராக போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு போயிட்டாங்க.
ஸோ இந்த ஒரு வார்த்தையை எடுத்துட்டு தான் குஷ்பு மேடம் வந்து அவ்வளோ பெருசா எழுதியிருக்காங்க. ஆர் வி ஆல் நாட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் டு அட் சம் பாயிண்ட் அட் சம் லெவல், ஏன் இப்படி குறுகிய மனப்பான்மையோட இருக்கீங்கன்னுலாம் அவங்க அப்படிலாம் பேசியிருக்காங்க. முதல்ல பிடிஆருக்கு அகேன்ஸ்டான ஒரு 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 ஸ்ட்ராங் கேண்டிடேட்டா சுந்தர் சின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. கனிமொழி அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்தியா முழுக்க ஒரு திராவிடியன் மாடல் அப்படின்ற அந்த டேக் லைனை, அந்த வார்த்தையை வந்து கொண்டு போய் சேர்த்தது முதல் ஒரு பக்கம் கொண்டு போய் சேர்த்தாருன்னா இன்னொரு பக்கம் பிடிஆருக்கு அந்த பெருமை அப்படின்றது நிச்சயமா சேரும். குறிப்பாக வட இந்திய ஊடகங்கள் தமிழ்நாட்டை வந்து ஒரு வில்லன் மாதிரியும், தமிழ்நாடை வந்து ஒரு அடங்கா பிடாரி மாதிரியும், தமிழ்நாடு ஏதோ ரவுடி மாநிலம், இது வந்து எதுக்குமே அடங்காது, நார்த் எப்போ பார்த்தாலும் பகச்சிட்டே இருக்காங்க, ஹிந்தி அலோவ் பண்ண மாட்டாங்க, ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி அந்த அளவுல தான் தமிழ்நாடை அவங்க பார்க்கக்கூடிய பார்வை அப்படின்றது இருக்கும். தமிழ்நாடு ஏளனமாக, நக்கலாக, தமிழ்நாட்டினுடைய திட்டங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் மூஞ்சில கரிய பூசின வேலையை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தார். பல நேர்காணல்ல அவர் தெளிவாக தமிழ்நாட்டினுடைய மாடல் அப்படின்றது என்ன அப்படின்றத எடுத்து சொல்லியிருக்காரு. குறிப்பா ஒரு மக்கள் நல திட்டம் தமிழ்நாட்டில் கொண்டு வரப்படுது அப்படின்னா அது இலவசம்னு சொல்றது, அது வந்து ஃப்ரீ பீஸ்ன்னு சொல்றது, அது அப்படி அந்த வார்த்தை அப்படின்றதே தப்பு. இது வந்து மக்கள் நல திட்டங்கள், மக்கள் மீது நாங்கள் ஒரு முதலீடு போடுறோம், அந்த முதலீடு பயனளிக்குது அப்படின்றதை தொடர்ச்சியாக டேட்டா வாரியாக எல்லா விஷயத்தையும் மக்கள் கிட்ட முன்வைக்கக்கூடிய நபர் தான் பிடிஆர். அவர் வந்து இஸ் நோன் ஃபார் ஒரு ஃபயர் பிராண்ட் பொலிட்டிஷியன், அதுதான் அவருடைய இமேஜ். எடுத்தோன்னே அவங்களுக்கு புரியுற பாணியில உடனடியாக பதிலடி கொடுக்கிறது, அப்படியே டஃப்பான அவங்க ஒன்று கேட்டாங்கன்னா திரும்ப அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பதிலடியை கொடுக்கிறது. அண்ட் குறிப்பாக ஒரு கவர்மெண்ட்டுக்கு விஷன் அப்படின்றது என்னவாக இருக்கணும், ஒரு மக்கள் நலத்திட்டம் கொண்டு வராங்கன்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்து அது ரிட்டர்னாக என்ன கொடுக்குது தமிழ்நாட்டுக்கு அப்படின்றதை தொடர்ச்சியாக பேசுபவர். மற்ற அரசுகள் இப்போ அதிமுக மக்கள் நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு விஷன் இல்லாமல் அது எப்படி ஃபெயிலியர் ஆயிருக்கு, ஒரு ஸ்கூட்டர் கொடுக்குறாங்கன்னா அது என்னவா முடிஞ்சது, அது மக்கள் கிட்ட பயனளிச்சதா, அண்ட் ஒரு கவர்மெண்ட்டுக்கு வெறும் ஃபண்டை கொடுத்துட்டா மட்டுமே இன்னைக்கு தமிழ்நாடுக்கு வரக்கூடிய முதலீடுகளை நீங்க யூபிக்கு மாத்திட்டா மட்டுமே அந்த மாநிலம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருமான்னு கேட்டீங்கன்னா அங்க சாதி ரீதியிலான மத ரீதியிலான சிக்கல் நடந்துட்டு இருக்கும் பொழுது, தொழில் வந்து சுமூகமாக நடப்பதற்கான வாய்ப்பு இல்லாத போது அங்க வளர்ச்சி அப்படின்றது நடக்காது. இப்படி ஏகப்பட்ட டேட்டாஸை மக்களுக்கு புரிகிற வகையில தொடர்ச்சியாக மக்கள் கிட்டையும் மக்களை ரெப்ரசென்ட் பண்ணி இந்தியா முழுக்க பேசக்கூடிய ஒரு வேலையை, குறிப்பாக ஃபெடரலிசம் தொடர்பாக, மாநில சுயாட்சி தொடர்பாக, ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தொடர்பாக, பொருளாதார கொள்கைகளை வகுப்பது தொடர்பாக, இப்படி பல இடங்கள்ல ரொம்ப பிரபலமாக அறியப்பட்ட ஒரு முகம் கடந்த டிஎம்கே பீரியட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனா சொல்லலாம். ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர் இருந்தப்போ அவருடைய பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அண்ட் தொடர்ச்சியாக அவருடைய அப்பியரன்சஸ், பப்ளிக் அப்பியரன்சஸா இருக்கட்டும், இது எல்லாமே அவருக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இந்தியா முழுக்க கொண்டு போய் அவர் சேர்த்ததுன்னு கூட நம்ம சொல்லலாம். இன்னைக்கு மதுரையில இந்தியா முழுக்க இப்படி டிராவல் பண்ண அவருக்கு மதுரையில அவருடைய செல்வாக்கு என்ன அப்படின்றது நிச்சயமாக தெரியும். அது தேர்ட் ஜென்ரேஷன் பொலிட்டிஷியன் அவர், அவங்க தாத்தா அப்பா, இப்போ அவர் வந்து அந்த தொகுதியில வந்து இன்னைக்கு போட்டிடுறாரு. அவருடைய வெற்றி அப்படின்றது ஆல்மோஸ்ட் உறுதி செய்யப்பட்டதுதான். அவரை எதிர்த்து யாரை போடலாம், நம்ம எதுக்கு ஒரு கேண்டிடேட்டை போட்டு லூஸ் பண்ணணும், அதிமுக ஒருத்தர் போட்டு எதுக்கு நம்ம வந்து வீணடிக்கணும் தான் சுந்தர் சியை கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஒரு பலிகடை ஆக்கப்பட்டிருக்கிறார் சுந்தர் சி அப்படின்றதுதான் நம்மளுடைய பார்வை. நிச்சயமாக அவருக்கு தெரியும் நம்ம தோல்விதான் அடைய போறோம்னு தெரிஞ்சுதான் அவர் வந்து கண்டெஸ்ட் பண்றாரு. அந்த அளவுல அந்த காம்படிஷனை பார்க்கலாம். இது வந்து ஒரு காம்படிஷனாவே முதல்ல பார்க்க முடியாது. பிடிஆர் வெற்றி பெற போறாரு, ஆப்போசிட்டா யாராவது போடணும், கொஞ்சம் ஒரு ஃபெமிலியர் ஃபேஸா இருந்தா நல்லா இருக்கும். ஏசி சண்முகத்தை விட சுந்தர் சி கொஞ்சம் ஃபெமிலியர், அங்க அதிமுகவினுடைய வாக்குகள் இருக்கு, அந்த வாக்குகள் கொஞ்சம் வந்து சேரும், அதனால சுந்தர் சியை களம் இறக்கிருக்காங்க. இப்போ பிடிஆர் அளவுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டா சுந்தர் சின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. ஆப்வியஸா அங்க பிடிஆர் தான் வெற்றி பெற போறாரு. ஆனா சுந்தர் சியை களம் இறக்குவது இருக்குல்ல, அதுவே ரொம்ப ஒரு மோசமான அப்ரோச் அப்படின்றதுதான் நம்மளுடைய பார்வை. ஏன் அப்படின்னா சுந்தர் சியோடைய பின்னணி அப்படின்றது என்ன, அவர் வந்து ஒரு சிறந்த சினிமா இயக்குனர், 90கள்ல தமிழ் சினிமாவுக்கு வந்த சுந்தர் சி இன்னைக்கு வரைக்கும் ரெலவெண்டா படம் எடுத்துட்டு இருக்காரு. அது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவர் கூட கான்டெம்பரரியா படம் எடுக்க ஸ்டார்ட் பண்ண இயக்குநர்கள் எல்லாருமே இன்னைக்கு போயிட்டாங்க ஆல்மோஸ்ட். ஆனா சுந்தர் சி இன்னும் ரெலவெண்டா இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 3 ஜென்ரேஷன் ஆடியன்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தொடர்ச்சியாக படம் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் மேக்கர். அவர் எடுக்கக்கூடிய படங்கள் வந்து ரொம்ப என்டர்டைனிங்கா இருக்கும், ரொம்ப ஜாலியா, திரும்ப ஒரு ரிப்பீட் வேல்யூ இருக்கக்கூடிய திரைப்படங்களை எடுக்கக்கூடிய நபர். இன்ஃபேக்ட் அவர் எடுக்கக்கூடிய அந்த பழைய திரைப்படங்கள் கூட இன்னும் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிருக்காங்க. அவருடைய துறையில ஒரு சிறந்த ஒரு ஆளுமை சுந்தர் சி அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் சினிமால ஒரு சிறந்த ஆளுமையா இருக்காரு, இன்னைக்கு வரைக்கும் ரெலவெண்டா இருக்காரு. அந்த வகையில சுந்தர் சியை ஒரு சிறந்த சினிமா இயக்குனராக அவரை கொண்டாடலாம், நடிகராகவும் கொண்டாடலாம், ஒரு கலைஞனாக அவரை கொண்டாடுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அவரை வந்து அரசியல்ல களம் இருக்கிறது இருக்குல்ல, இது வந்து இதனால நடக்குது அப்படின்றது ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப கேலிக்கூத்தான விஷயமா இருக்கு. இதெல்லாம் ஏன் சுந்தர் சி வந்து களம் இறங்கியிருக்கா அப்படின்னா, ஏசி சண்முகம் வந்து அவருடைய படத்துல ஒரு படத்தோட ப்ரொடியூசர், அது இல்லாம அவருடைய வெல்விஷரா கூட இருக்கலாம், ஒரு அவர் மிகவும் மதிக்கக்கூடிய மனிதராக இருக்கலாம். அவர் வந்து சொல்லிட்டாருன்னா இவர் வந்து நிற்கிறாரு. எனக்கு கொஞ்சம் பாப்புலாரிட்டி இருக்கு,
இந்த மக்கள்கிட்ட என்ன அந்த பாப்புலாரிட்டி எனக்கு வந்திருக்கு, இவங்க கிட்ட தான் நான் படத்தை வித்தேன், இவங்க கிட்ட தான் நான் காசு வாங்கினேன், இந்த மக்கள் திரும்ப திரும்ப தேட்டர்ல போய் கொடுத்த காசுல தான் இன்னைக்கு இவ்வளவு சொகுசா இருக்கேன். ஆனா அந்த மக்களை நான் எதுக்கு போய் அந்த தேர்தலை நிக்கிறேன்னு கேட்டா எனக்கு வந்து சொல்லிட்டாங்க, நான் போய் நிக்கிறேன், அவ்வளவுதான். இன்னைக்கு அரசியல்ல போறதுக்கு தகுதி ஏதாவது இருக்கான்னு கேட்டா நிச்சயமாக அரசியல்ல போறதுக்கு தகுதி இருக்கு. அரசியல் ஒருத்தர் கிளம்புறாரு அப்படின்னா என்ன நீ மக்களுக்கு பண்ண போறன்றது ஒரு பேசிக்கான கேள்வி, ஒரு பேசிக்கான தகுதி. மக்களுக்கு உழைக்கணும், மக்களுக்காக வேலை செய்யணும், அந்த மக்களுடைய வாழ்க்கையை மாத்துறதுக்கு நான் வேலை செய்வேன் அப்படின்றதுதான் அரசியல்ல நுழைவதற்கான தகுதி. அந்த தகுதி சுந்தர் சீட்ட இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. மக்களுடைய லைஃபை மாத்தணும் அப்படின்னா நீங்க சென்னையில இருந்திருக்கீங்க, என்ன சம்பந்தமே இல்லாம என்டிஏ கூட்டணி, அதுல புதிய நீதி கட்சி, அதுல அதிமுக சிம்பிள், நான் நிக்கிறேன்னு வந்து நின்றுட்டு இருக்காரு. உங்க நன்றிக்கு நீங்க வேற விஷயங்களை பண்ணலாம், ஆனா மக்களோட வாழ்க்கையை விளையாடுறது அப்படின்றது எவ்வளவு இழிவாக இவங்க மக்களை பாக்குறாங்கன்றதுதான் இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்டா நம்ம முன்வைக்க விரும்புறோம். இவங்க மக்களை என்னவா பாக்குறாங்க? இத்தனை நாள் இவ்வளவு பணம் உங்களுக்கு கொடுத்து டிக்கெட்டு சினிமாவை பார்த்து உங்களுக்கு இவ்வளவு சொகுசான வாழ்க்கை கொடுத்த மக்களை இவங்க என்னவா பாக்குறாங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. என் பாப்புலாரிட்டி யூஸ் பண்ணி உங்களை நான் மிஸ்கைட் பண்ணுவேன் அப்படின்றதுதான் சுந்தர்சி வந்து பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு நன்றிக்கு அவர் என்ன வேணா பண்ணிருக்கலாம், ஆனா அரசியல் வந்து கிளம்புறங்கிறார் அப்படின்னா அவருக்கு தக்க பாடம் தான் அரசியல்ல புகட்டப்படணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய கருத்தாக இருக்கு. ஒரு மக்கள் நலன் சார்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு, மக்கள் லைஃப்பை வந்து நான் இன்னொன்னா மாத்துறதுக்கு அவர் அரசியலுக்கு வந்தாரா நிச்சயமா நம்ம வரவேற்கலாம். அதுக்கான வேலையை அவர் முன்னாடி செஞ்சிருக்காரு, தொடர்ச்சியாக பண்ணிருக்கிறாரு. அவர் வந்து ஒரு என்ஜிஓ நடத்தினாரு, மக்களுக்கு வந்து கல்வி கொடுத்து ஏதோ ஒன்று பண்ணிருக்காரு சமூகம் சார்ந்து அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அவரோ லைஃபா வந்து படம் எடுத்தாரு, அவங்க ஒய்ஃப் சினிமாவில் இருக்காங்க, பாலிடிக்ஸ்ல இருக்காங்க, இவர் படம் எடுத்துட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, அவர் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. திடீர்னு வந்து நிக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நிக்கிறன்றது ஒரு கேலி கூத்தான விஷயம். அண்ட் அவர் யாரும் பேசவும் கிடையாது. இதுவே நீங்க பிடிஆர்ட்ட போய் கேட்டீங்கன்னா அவர்கிட்ட லிஸ்ட் சொல்லுவார், ஏன் நான் மதுரை மத்திய தொகுதியில நிக்கிறேன், என்ன நான் பண்ண போறேன், இதுக்கு முன்னாடி இந்த தொகுதிக்கு நான் என்னென்ன பண்ணிருக்கேன், இனிமே நான் என்ன பண்ணுவேன், என்னென்ன விஷயங்கள்ல மாற்றத்தை கொண்டு வரும்ன்றது தெளிவா அவரால் சொல்ல முடியும். அப்போ நோவேர் சுந்தர்சி வந்து பிடிஆருக்கு ஒரு காம்படிஷனே கிடையாது. அதுலதான் குஷ்பு அவர்கள் நீட்டி முளைக்கிருக்காங்க. எந்த ஊருன்னு தெரியாம யாரை இந்த ஊருக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை நிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு வந்து இவ்வளவு கொதிக்கக்கூடிய குஷ்பு எப்படி பாஜகன்ற ஒரு கட்சியில் இருக்காங்கன்ற அடிப்படையான கேள்விக்கு வந்து விடையே தெரியல. கிட்டத்தட்ட இந்த நாட்டுல இத்தனை வருஷமா இருக்கக்கூடிய பல எப்படி ஒரு கோடிக்கணக்கான இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் இருக்காங்க. அவங்களை தினந்தோறும் அவங்களுடைய மதம் அப்படின்ற ஒரே காரணத்தை அடிப்படையாக வைத்து அவர்கள் நீங்க இங்க யூ டோன்ட் பிலாங் ஹியர் அப்படின்றதுதான் தொடர்ச்சியாக பாஜக ஆதரவு நபர்கள், பாஜக இருக்கக்கூடிய திரைப்படங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் குஷ்பு வந்து ஒரு பிறப்பால ஒரு இஸ்லாமியர் தான். அவங்க என்ன மதத்தை ஃபாலோ பண்றாங்களா நமக்கு தெரியல, ஒரு பிறப்பால இஸ்லாமியர் தான். குறைந்தபட்சம் நம்ம பிறந்த ஒரு ரிலீஜனை இவ்வளவு கொச்சப்படுத்துறாங்க, அந்த மக்களை துன்புறுத்துறாங்க, முஸ்லிம் என்பதால தாக்கப்பட்டிருக்கிறாங்க, பீஃப் சாப்பிட்டதுனால கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, அவர்கள் எதிரான ஒரு வெறுப்பு தொடர்ச்சியாக கட்டமைக்கப்பட்டுட்டே வருது. ட்ரெயின்ல போகும்போது சுட்டு கொண்டு இருக்காரு ஒருத்தர். அவங்களுக்கு அந்த மக்களுக்கு எதிரான வெறுப்பு இந்தியா முழுக்க கட்டமைக்கப்பட்டுட்டே வருது. ஒரு கட்சியை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து எரியிற நெருப்புல எண்ணெயை தூவிக்கிட்டே இருக்காங்க. இந்த மக்களை வேறொன்றாக சித்தரிக்கிறாங்க. அவர்கள் இந்த நாட்டினுடைய மனிதர்களே கிடையாது. அவங்க பாகிஸ்தானுக்கு போகணும், வேற ஊருக்கு போகணும், ஆப்கானிஸ்தானுக்கு போகணும், அவங்க இந்தியா கிடையாது, அவங்க தமிழர் கிடையாது, இந்தியரும் கிடையாது, அவங்க இஸ்லாமியர், பிறப்பால அவங்க வந்து இஸ்லாமியர்னா இந்த நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது, யூ டோன்ட் பிலாங் ஹியர் அப்படின்றத, அதாவது அவங்களோட கணவரை இந்த மண்ணின் எந்த வேற ஊர்ல இருந்து வந்து இங்க கண்டெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லும் பொழுது வலிக்கக்கூடிய குஷ்புவுக்கு அவர் பிறந்த மதத்துல இருக்கக்கூடியவர்களை தினந்தோறும் கொச்சைப்படுத்தக்கூடிய பாஜக குறித்து அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. அப்போ நீங்க பண்றது ஒரு அப்பட்டமான ஒரு பிழைப்பாதத்தனம். உங்களுக்கு வந்து ஒரு கட்சிக்கு பொறுப்பு கொடுத்துட்டாங்க, காங்கிரஸ் கட்சியில உங்களுக்கு பொறுப்பு கொடுக்கல, இல்ல சீட்டு கொடுக்கல, அந்த கடுப்புல நீங்க பிஜேபிக்கு போயிட்டீங்க, அங்க வந்து உங்களுக்கு சீட்டு கொடுக்கல, இப்போ உங்க கணவர் வந்து நிக்கிறாரு, உடனடியாக அவங்க கணவர் இப்படி பேசிட்டாங்கன்னா குதிக்கக்கூடிய குஷ்பு, இவ்வளவு செல்ஃப் சென்டர்டாக தன்னுடைய கணவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது பேசக்கூடிய குஷ்பு, அதை வந்து நம்ம வரவேற்கலாம். ஆனா நீங்க பிறந்த மதத்துல தொடர்ச்சியாக இதே தானே, நீங்க இந்த ஊருக்கு வராதிங்க, இந்த ஊருக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் நிக்க வச்சுட்டாங்கன்றது இவ்வளவு கொந்தளிக்கக்கூடிய குஷ்பு, தினந்தோறும் இஸ்லாமியர்கள் வேறொருவர்கள், அவங்க இந்த நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது, அவங்க நம்மவர்கள் கிடையாது, அவர்களை சந்தேக கண்ணோட பாருங்க, அவங்களை ஏற்றுக்கொள்ளாதீங்கன்னு தினந்தோறும் பிரச்சாரம் செய்யக்கூடிய சங் பரிவாரத்தை இன்னைக்காவது கேள்வி கேட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கேட்க மாட்டாங்க. இவங்க அப்பட்டமான பிழைப்புவாதிகள், பிழைப்புக்காக இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும்தான் நம்மளுடைய பார்வை. மதுரை மத்திய தொகுதியினுடைய மக்கள் என்ன முடிவை கொடுக்க போறாங்கன்றது நமக்கு ஆப்வியஸா தெரிஞ்ச விஷயம் தான். கண்டிப்பாக இந்த இடத்துல பிடிஆர் தான் வெற்றி பெற போறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இவர்கள் எப்படிப்பட்ட போலியான நபர்கள், எப்படி பிழைப்பாதத்திலே ஊறி திளைத்திருக்கிறாங்க அப்படின்றதுதான் இந்த செய்தி மூலமாக நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம். அவங்களுக்கு எந்த மக்கள் பற்றின எந்த பொறுப்பும் கிடையாது, கவலையும் கிடையாது, அக்கறையும் கிடையாது. அதுல ஒண்ணு இருந்தா கூட இதுல எதையுமே அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க. பாஜகவும் போயிருக்க மாட்டாங்க, சுந்தர்சி கண்டஸ்டும் பண்ணிருக்க மாட்டாரு, எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு
இவங்க தமிழ்நாடு ஆளுங்கட்சி வந்து பயந்துருச்சு, தமிழ்நாட்டில் வந்து இப்படி பேசுறாங்க, நேரோ மைண்டடா இருக்காங்க. பாஜக ஃப்ரண்டல் ஆர்கனைசேஷனை விட நேரோ மைண்டட் யாருமே கிடையாது. ஹிஜாபை போடக்கூடாதுன்றாங்க, ஹிஜாப் போட்டு வந்து எக்ஸாம்ல காப்பி அடிக்கிறேன்னு சொல்றாங்க, ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. உங்க பேட்ரியாட்டிசம் என்ன, நீங்க இந்தியாவுக்கு எதிராக இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இவ்வளவு நேரோ மைண்டடா யார் இருக்கா இந்த நாட்டுல, அவரால் என்னென்ன பிரச்சனை தினந்தோறும் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தொடர்பான எந்த கவலையும் உங்களுக்கு கிடையாது. இவங்க நமக்கு வந்து பாடம் எடுக்கிறது தான் உள்ளதுலேயே மிகப்பெரிய கேலிக்கூத்து. உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத நிச்சயமாக கமெண்ட்ல போடுங்க. மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.